வணக்கம், நான் உங்கள் சித்ராலிங்கேஸ்வரன். இந்த சம்மர் கிராஃப்ட்டுக்காக கிட்ஸுக்காக நிறைய கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி பேப்பர் கிராஃப்டில் பார்த்திங்கன்னா ஒரு வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த 2 கலரில் A4 கலர் ஷீட்ஸ் கிடைக்கும்ல, அது எடுத்திருக்கேன். வால் ஹேங்கிங்கிறதால ஹேங் பண்ணுறதுக்காக உள்ளன் த்ரெட்ஸு, நம்ம ஒயிட் த்ரெட்டு, நம்ம என்ன த்ரெட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு சிசரு, ஓட்டுறதுக்கு க்ளூ எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நிறைய கிட்ஸுக்கு தெரிஞ்ச கிராஃப்ட் தான் இது. ஏன்னா கிட்ஸு பார்த்திங்கன்னா நிறைய பேப்பர் கிராஃப்டாக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க. அதனால தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அதாவது மாற்றி மாற்றி இந்த மாதிரி மடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்படி மடித்தோம் அப்படின்னா அப்படியே திருப்பி இந்த மாதிரி மாற்றி மாற்றி 3 A4 ஷீட்டில் ஃபோல்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக பேப்பருங்கிறதால க்ரீஸ் எடுத்துக்கணும். க்ரீஸ்னால் அதை இப்படி ப்ரெஸ் பண்ணாலே இந்த மாதிரி வரது தான் க்ரீஸு. இதை கண்டினியூஸாக அப்படியே மடிச்சுக்கிட்டே வந்துடுங்க. ஒரே சைஸில் பொறுமையாக கொண்டு வாங்க. மார்க் பண்ணிட்டு கூட நம்ம பண்ணலாம். சொல்லுங்க, இந்த மாதிரி 3 பேப்பர்லையும் நான் மடிக்க போகிறேன். 3 ஷீட்டில் ஃபோல்ட் பண்ணிட்டோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை க்ரீஸ் பண்ணிவிட்டு சென்டரில் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 3த்துலேயுமே ஃபஸ்ட்டு சென்டரில் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை நம்ம ஒட்ட போகிறோம். ஃபெவிகால் எடுத்துட்டு இந்த எட்ஜில் அப்ளை நல்லா பண்ணிட்டு இன்னொரு எட்ஜை கொண்டு வந்து இதில் ஒட்டிடுங்க. இதுக்கு கொஞ்சம் நீங்கள் ட்ரையிங் டைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டீங்கன்னா ட்ரை ஆகிடும். அடுத்த பார்ட்டும் நான் ஒட்டிடுறேன். அடுத்த பார்ட்டும் நம்ம இப்படி ஒட்டுறோம். அதே மாதிரி இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கோம்ல, அந்த பார்ட்லேயும் நம்ம கம்மை அப்ளை பண்ணணும். அப்போ தான் அது ஒட்டி ஒரே ரவுண்டாக வரும். இது வால் ஹேங்கிங்கிறதால ஒரே சர்க்கிளாக இருக்கணும். ஜஸ்ட்டு ட்ரையிங் டைம் நம்ம கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வச்சிடலாம். இப்போ நான் சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக அடுத்தடுத்து பண்ணுறேன். பட் கொஞ்சம் அப்படியே அது மேலே ஏதோ ஒரு வெயிட்டோ அந்த மாதிரி நம்ம இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 1 ஹவரில் நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த ஒர்க் நம்ம பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ட்ரை ஆகட்டுங்கிறத வச்சுட்டு அடுத்தது சேம் இதை நான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். சேம் ஃபோல்டிங். அது ஒரு சர்க்கிளாக கொண்டு வந்தோம். இதை ஹேங் பண்ணுற டைப்புக்குங்கிறதால இதை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு சென்டர் எதுன்னு பார்த்துட்டு அந்த சென்டரை 2 அப்படியே கட் பண்ணிட போகிறோம். இந்த மாதிரி இதை கட் பண்ணிடுறோம். அதுக்குள்ளே கொஞ்ச நேரத்தில் இது கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கும். இப்போ இந்த லாஸ்ட் இதை நம்ம இப்படி ஒட்ட போகிறோம். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கிரிப்னஸ் கொடுத்துட்டு அடுத்தடுத்த ஒர்க் செய்கிற டைம் தான் நமக்கு அதோட கேப்பு.
இப்போ இது காயத்துக்குள்ள ஒரு சின்ன ஸ்ட்ரிப் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரிப்பில் இங்கே ஒட்டிட்டு இன்னொரு ஸ்ட்ரிப்பு இது பேப்பருங்கிறதால கிழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதான் கிழிச்சிட்டேன். இந்த 2 பீஸையும் ஒரு சின்ன ஃபோல்டு கொடுத்துட்டா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி ஃபோல்டு கொடுத்துட்டு ஒட்டிட்டு இதை ஒட்ட போகிறேன் நான். ஏன்னா ஆல் டுகெதராக இருக்கிறதுக்காக. கொஞ்சம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ட்ரையிங் டைம் கொஞ்சம் கொடுக்கணும். அதே மாதிரி இதையும் நம்ம ஒட்ட போகிறோம். எந்த பொசிஷனில் வேணுமோ நம்ம ப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டு ஒட்டினோன்னா நமக்கு அதே பொசிஷன் கிடைக்கும். இப்போ அடுத்து இந்த ட்ரையிங் டைமுக்கு இதை ஃப்ளவராக நம்ம ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டோடு இருந்தால் தான் நமக்கு ஃப்ளவர் கிடைக்கும். அதனால் மேலே அந்த ஃப்ளவரோட ஷேப்பில் பெட்டலில் நான் கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இதை இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுத்துட்டு ஃப்ளவர் செய்யறதுக்காக எவ்வளோ ஃப்ளவர் வேணுமோ நம்ம அந்த ஃப்ளவர் கட் பண்ணிக்கலாம். இதிலெல்லாம் கூட நம்ம குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 2 ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நம்ம மடிச்சிடணும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு நல்ல ஷேப் கொடுத்து கர்வ். இந்த மடிப்பு இருந்தால் தான் சென்டர் இப்படி ஓப்பன் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு சிசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி ஒரு பெண்டு கொடுத்தா இந்த பெட்டல் ஷேப்போட பெண்டு நமக்கு பெட்டல், இந்த ஃப்ளவரோட பெட்டல் இது கிடைக்கும். ஒரே ஒரு இதில் மட்டும் இந்த ஸ்ட்ரெயிட்டை கட் பண்ணிவிட்டு இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டினோன்னா இந்த ஃப்ளவர் மாதிரியே நமக்கு இருக்கும். இந்த இடம் கரெக்டாக கிழிஞ்சிடுச்சுன்னு அந்த இடத்தையே அப்படியே ஒட்டிடுறேன். ஒன்றுக்கு மேலே ஒன்று வரா மாதிரி கொஞ்சம் நேரம் இப்படி காய விட்டுடலாம். அடுத்த ஃப்ளவர் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி ஃப்ளாட்டாக 4 அப்படி மடிச்சுட்டு இந்த ஃபோல்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி கர்வாக கட் பண்ணிக்கணும். இப்படி ஓப்பன் பண்ணோன்னா கிடைக்கும். சிசரோட ஒரு சைடு இப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே இப்படி பெண்ட் பண்ணி விட்டுட்டோம்னா அது நல்லாயிருக்கும். இதில் இந்த ஒரு ஸ்ட்ரெயிட்டை மட்டும் இப்படி கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அப்படியே இதை இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டணும். அந்த லாஸ்ட்டில் இருக்கிற 2த்தையும் இப்படி ஒட்டும்போது அப்படியே பூ வந்து குமிச்சிட்ருக்கும். இந்த 2 சின்னதுலேயும் நான் பண்ணிடுறேன்.
சின்னதாக வரும். இந்த ஃப்ளவரை எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஷேப்பாக வேணாலும் நம்ம மடிச்சிக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நமக்கு அந்த ஃப்ளவரோட ஃபினிஷிங் கிடச்சிதுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இதையும் அதே மாதிரி சிசர் வச்சு ஷேப் கொடுத்துட்டு ஒரு எண்டு மட்டும் கட் பண்ணிவிட்டு அடுத்த எண்டோட ஒட்டிடணும். குட்டி பீஸ், இந்த குட்டி ஸ்ட்ரெயிட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இப்படி கம் போட்டுட்டு கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். அந்த சென்டர் வரைக்கும் போதான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் இப்படி ஒட்டும் போது அது கரெக்டாக இருக்கும். இந்த ஃப்ளவர் நம்ம எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணலாம். நம்ம பண்ணுற எல்லா கிராஃப்ட்லேயும் இந்த ஃப்ளவரையே கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக ஹோம் டெக்கர்லாம் கூட பண்ணலாம். இதை வச்சு வால் அங்கங்கே ஒட்டுறது, டெக்கரேட்டிவாக ஏதாவது பண்ணுறது, நம்மளோட க்ரியேட்டிவிட்டி, நம்மளோட கலர்ஸ் கொடுக்கறது, ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா அதை நம்ம மல்டிபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த டிப் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த சின்னதை நான் இந்த இடத்துல ஒட்ட போகிறேன். ஸ்டோன்ஸு, முத்து அதெல்லாம் கூட நம்ம வைக்கலாம். அந்த அன்ஈவன் ஷேப், அந்த சென்டரெல்லாம் மறைக்கிற மாதிரி ஒட்டிட்டு, இது 2 ஃப்ளவர் பண்ணதால் சும்மா ஒரு கார்னரில் இன்னொரு ஃப்ளவரை நான் ஸ்டிக் பண்ணுறேன். இந்த மாதிரி சுற்றியும் நம்ம செஞ்சும் ஒட்டலாம், சும்மா ஒரு 2 டெக்கரேஷனுக்கு. அதுக்கப்புறமா த்ரெட்டு ஓரளவுக்கு வெயிட் தாங்கணும். அதனால் கொஞ்சம் டபுளாக நம்ம எவ்வளோ மாட்ட போகிறோமோ அதை அப்படியே கொஞ்சம் டபுளாக எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இதில் இருக்கா மாதிரி நம்ம இதைத்தான் மாட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இதில் இருக்கா மாதிரி ஒட்டிட்டு இதை ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அகைன் இதுக்கு மேலே க்ளூ போட்டுட்டு கரெக்டாக இந்த ஃபோல்டு இருக்குல்ல, அந்த ஃபோல்டு கிட்ட வச்சாதான் ஒட்டும். கொஞ்சம் இறக்கினா மாதிரி வச்சிடலாம். கொஞ்சம் ட்ரையிங் டைம் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது விழாமல் இருக்கும். நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்க, அழகாக ரெடி ஆகிடுச்சு, நல்லாயிருக்கும். நம்ம இதை ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வால் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நீங்கள் ஸ்டேப்லர் பின் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். கம் போட்டு ஒட்டினோம்ல, கம் போட்டு ஒட்டினா தான் உங்களுக்கு காயத்துக்கு டைம் கொடுக்கணும். நம்ம ஸ்டாப்லர் பின் கூட யூஸ் பண்ணி அங்கங்கே நம்ம பின் பண்ணாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.